அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் ஒரு மகானின் சன்னதி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இந்த சன்னதியில் என்ன ஒரு விசேஷம் என்றால், நாம் அனைத்து கோவில்களுக்கும் செல்வோம், அங்கு வேண்டிக் கொள்வோம், நமக்கு ஏதாவது ஒரு ரூபங்களில் அந்த பிரச்சனைகள் தீரும். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இந்த சமாதியில் உள்ள மகான் நேரடியாக வந்து கனவில் நமக்கு அந்த வியாதிக்கான மருந்தை கொடுக்கிறார். தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்கிறார். அது நமக்கு தெரியாது, அறுவை சிகிச்சை செய்தார் என்று தெரியாது. ஆனால் மறுநாள் காலை பார்த்தால் அறுவை சிகிச்சை செய்வதற்கான அடையாளம் இருக்கும். அப்படி நாம் தூங்கி கொண்டிருக்கும்போது நமது வியாதிகளுக்கு தேவையான மாத்திரையோ அல்லது அறுவை சிகிச்சையோ அல்லது சரி செய்யும் விஷயமோ அனைத்தையும் கனவிலே வந்து செய்துவிட்டு போகிறார். இதை பலரும் இன்று வரை அனுபவிக்கிறார்கள். அது எந்த சந்தேகமும் இல்லை. இது உண்மையா கட்டுக்கதை என்றால் 100% உண்மை. நீங்கள் ஒரு முறை சென்று பாருங்கள், விசாரித்து பாருங்கள், உண்மையை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த மகானை பொறுத்தவரை மிக 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 சக்தி வாய்ந்தவராகும். இவரது ஜீவ சமாதி சுமார் 60 அடி நீளம் கொண்டது. 60 அடி அவ்வளவு நீளம் கொண்டது. மிக முக்கியமாக ஏஆர் ரஹ்மானின் மிக ஆஸ்தான ஒரு தர்காவாகும். இந்த தர்கா என்றாலும் கூட இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் செல்லக்கூடிய தர்காவாகும். ஏஆர் ரஹ்மான் ரோஜா என்னும் திரைப்படத்திற்கு முதலில் இசையமைப்பதற்கு முன்பு, அதாவது ஏஆர் ரஹ்மான் யார் என்றே தெரியாது. அப்போது இந்த இடத்தில் தான் பாட வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அங்கே பாடியிருக்கார். அப்போது யாரையும் அவருக்கு தெரியாது. அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு இசை, அந்த இசை பெரிய அளவில் ஹிட்டாகி 2 ஆஸ்கார் அவர்களை பெற்றது. அதன் பின்பு அவரது உயரம் இமயத்தை தொட்டது. அன்று முதல் இன்று வரை ஏஆர் ரஹ்மான் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு சென்று வருகிறார். இதே போல பலரும் பல வியாதிகளிலும் கஷ்டப்படுறவர்களுக்கு நிஜரோமாக கனவில் வந்து என்ன பிரச்சனையோ அந்த வியாதியை சரி செய்து விடுகிறார். அதே போல் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வியாதியாக இருந்தால் இரவு நேரங்களில் அவர்களுக்கே தூங்கும்போது அதை செய்துவிட்டு போகிறார். நாம் கண்விழித்து பார்க்கும்போது நமக்கு அறுவை சிகிச்சை செய்த தையல் எப்படி இருக்கும், அது போன்ற தையல் போட்ட அடையாளம் இருக்கும். ஆனால் தையல் இருக்காது, அறுவை சிகிச்சை செய்ததற்கான அடையாளம் இருக்கும். அவ்வளோதான், அந்த வியாதி அத்துடன் சரியாகிவிடும். ஒருவேளை மருந்து மாத்திரை ஒரு 4 நாட்களுக்கோ 3 நாட்களுக்கோ கொடுக்க வேண்டுமென்றால் அது நமது தலையில் அடியில் இருக்கும். யார் வைத்தார்கள், என்று வைத்தார்கள் என்று தெரியாது. அதில் எப்படி கொடுக்க மருத்துவர்கள் எப்படி எழுதுவார்களோ அதே போல் ஒரு சீட்டு வடிவில் இத்தனை நாட்கள் குடித்தால் போதும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். அதைப்படி நாம் குடித்தால் அந்த வியாதி சரியாகிவிடும். இப்படி பல விதமான அமானுஷங்கள் கொண்டது தான் இந்த தர்காவாகும். சரி, தர்கா எங்கே இருக்கிறது என்று பார்த்து விடுவோம். திருவாரூர் மாவட்டம், அதாவது கும்பகோணம் அருகே, கும்பகோணம் தாண்டி திருவாரூர் தாண்டி நீங்கள் முத்துப்பேட்டை தர்கா தான். முத்துப்பேட்டை தர்கா என்று கூகுளில் டைப் செய்தாலே அது மிக அழகாக வந்துவிடும். இங்கே அடக்கமாகி இருக்கக்கூடிய மகான் தான் அக்கீம் ஜஹாத் என்ற ஒரு மகானாகும். இந்த மகானை பொறுத்தவரை அக்கீம் ஜஹீத் தாவூத்தை பொறுத்தவரை மிக சக்தி வாய்ந்த மகானாகும். காஷ்மீர் மன்னரின் மகள் கூட இவருக்கு சீடராகும். ஒரு காலத்தில் காஷ்மீரை ஆண்ட மன்னர், அந்த மன்னரின் மகளே இவருக்கு இவருடன் பணியாற்றி சேவை செய்து இன்றும் அந்த முத்துப்பேட்டை தர்காவிலே அந்த ஜீவசமாதி இன்னும் இருக்கிறது. இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு பலவிதமான சீடர்கள், எப்படி நமக்கு மருத்துவர்கள் இருப்பார்கள், மருத்துவர் செவிலியர்கள் இருப்பார்கள் அல்லவா, அதே மாதிரி இந்த அக்கீம் தாவூத்துக்கு இவர்தான், அதாவது காஷ்மீர் மன்னரின் மகளுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய அந்த அம்மா தான் இவருக்கு உதவியாக இருப்பாராம். கனவில் சென்று அனைவரது நோயையும் சரி செய்து வருகிறார். சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேராக ஒரு முறை நீங்கள் திருவாரூர் சென்று அங்கு உள்ள முத்துப்பேட்டை தர்கா, அந்த தர்காவிற்கு நீங்கள் செல்ல வேண்டும். திருவாரூரிலிருந்து மிக அருகில் தான் இருக்கிறது. நீங்கள் முத்துப்பேட்டை தர்கா என்று டைப் செய்தால் அவர் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் போயிட்டு வாருங்கள். மனமாற சுமார் 60 அடி உள்ள அந்த ஜீவசமாதியிடம் உட்கார்ந்து மனமாற உங்கள் நோயை, எத்தனை டாக்டர்கிட்ட போனீர்களோ, எத்தனை மருந்து சாப்பிட்டீர்களோ, என்ன வியாதியில் நீங்கள் உள்ளீர்களோ
அதை மனமாற கண்ணீர் விட்டு கஷ்டத்தோடு நீங்கள் அங்கே வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி வேண்டும்போது உண்மையான பக்தி இருக்க வேண்டும், உண்மையான ஒரு வேண்டுதல் இருக்க வேண்டும். யூடியூப்பில் பார்த்தோம் அல்லது யாரோ சொன்னார்கள் என்று சரி போய் பார்க்கலாமே என்னதான் நடக்கும் என்று இப்படியெல்லாம் தயவுசெய்து போவாதீர்கள். ஏன்னா மகானின் சக்தியை பொறுத்தவரை ஈடு இணை இல்லாது. நீங்கள் நேரடியாக சென்று அங்கே வழிபட்டு பாருங்கள். கண்ணீர் மழ்க வேண்டினால் நிச்சயம் கனவில் வந்து உங்கள் நோயை சரி செய்வார். நோய் மட்டும்தான் சரி செய்வாரா அல்ல வேறு எதுவும் செய்ய மாட்டார் என்றால் எல்லாம் சரி செய்வார். மாந்திரிக பிரச்சனை, பில்லி சூன்யம், ஏவல், காத்து, கருப்பு, வம்பு, வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, பணப்பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனை, தடைப்பட்ட சுப காரியங்கள் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனையும் ஒரு நொடியில் சரி செய்யும் அதிசயம் இருக்கிறது. எத்தனையோ மருத்துவமனையில் கைவிடப்பட்ட அதாவது கைவிடப்பட்ட நோயாளிகள், மருத்துவத்துக்கு வசதி இல்லாதவர்கள் இங்கு சென்று நலமாகி குணமாகி நான் பல பேரை பார்த்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக சென்று ஒரு முறை தரிசனம் செய்து பாருங்கள். மகான் உங்கள் கனவில் வரவில்லை என்றால் எனக்கு நீங்கள் நேரடியாக கமெண்ட் செய்யுங்கள். கண்டிப்பாக அனுபவத்தை கமெண்டில் செய்யுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்களுக்கு ஏற்படும். 100% இந்த மகானின் சன்னதி உங்களுக்கு வியாதிகளை மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கான விடையை கூறும், ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். நீங்கள் நிச்சயமாக சென்று வழிபடுங்கள். காலம் நேரம் அனைத்தும் கூடி வந்தால் நீங்கள் இந்த தர்காவுக்கு செல்ல முடியும். இது முஸ்லீம் தர்காவாயிற்றே, நாம் எப்படி போவதென்றால் எதுவும் இல்லை. இந்து முஸ்லீம் அனைவரும் போகிறார்கள். புகழனிக்கு உச்சிக்கு போன அனைவரும் தர்காவுக்கு செல்வார்கள். மிகப்பெரிய அதிசயங்களும் அமானுஷ்யம் நிறைந்த தர்காவாகும். சென்று வழிபடுங்கள். அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும். நிச்சயம் விரைவில் குணமடைந்து நலமடைந்து நீங்கள் வருவீர்கள். நாளை என்பது இன்று, நாளை, மதியம் என்ற வார்த்தைகளால் மகானிடம் இல்லை. அன்றே அப்போதே கொடுத்துவார். நன்றி, வணக்கம்.